சாதிவாரி கணக்கெடுப்பை தமிழ்நாடு அரசே உடனடியாக நடத்திடு கோரிக்கையை வலியுறுத்தி பாட்டாளி மக்கள் கட்சி நடத்துகிற மாபெரும் கோரிக்கை கண்டன ஆர்ப்பாட்டம். ஆர்ப்பாட்டத்திற்கு தலைமையேற்றிருக்கிற தமிழ்நாட்டினுடைய இளைஞர்களுடைய பெருநம்பிக்கையை பெற்றிருக்கிற மகத்தான தலைவர், இந்திய பெருநாட்டின் மேலாள் சுகாதாரத்துறை அமைச்சர், அகில உலகத்திற்கும் மானுட சமூகத்திற்கு நோயற்ற வாழ்வுக்கு எண்ணற்ற திட்டங்களை தந்த சாதனை தலைவர், என் ஆருயிர் சகோதரர் மாண்புமிகு டாக்டர் அன்புமணி ராமதாஸ் ஐயா அவர்களே, மேடையை அலங்கரித்திருக்கிற மகத்தான சமூக அரசியல் கட்சியின் தலைவர் பெருமக்களே, வெள்ளம்போல் திரண்டிருக்கிற உயிருக்குயிரான என் தாய் தமிழ் சமூக உறவுகளே, உங்கள் அனைவருக்கும் வணக்கம். நூற்றுக்கணக்கான சாதிகளை உள்ளடக்கிய தமிழ்நாடு, சாதிகளுக்குள்ளே சமத்துவம் இல்லை, ஆகவே அது சமூக நீதிக்கு எதிரானது என்பதனால் சமூக நீதியை, சோசியல் ஜஸ்டிஸ் என்கின்ற முழக்கத்தை தமிழ்நாட்டில் பட்டி தொட்டியெல்லாம் கடத்தி சென்ற மகத்தான மக்கள் இயக்கம் வன்னியர் சங்கமும் பாட்டாளி மக்கள் கட்சியும் தான் தமிழ்நாட்டில் சமூக நீதிக்காக குரல் கொடுத்த இயக்கம். சமூக நீதிக்காக, இடஒதுக்கீட்டுக்காக, கல்வி மேம்பாட்டுக்காக ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் உழைத்து வாழ்ந்த ஒரு பாட்டாளி வர்க்கத்தை தலைநிமிரச் செய்த மகத்தான புரட்சிகரமான இயக்கம் பாட்டாளி மக்கள் கட்சி. அதன் தலைவர் பெரியவர், அதன் வாரிசு ஐயா சின்னவர். அந்த மகத்தான இயக்கம் இப்பொழுதும் தாய் தமிழ்நாட்டின் தலைநகர் சென்னையில் இடஒதுக்கீட்டை சாதி வாரியாக நடத்தி நடைமுறைப்படுத்து என்று தமிழ்நாட்டினுடைய திராவிட முன்னேற்ற கழக அரசை மாண்புமிகு தளபதி முதல்வர் அவர்களே உடனடியாக இந்த கோரிக்கையை ஏற்று சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்திட வலியுறுத்தி இந்த மாபெரும் ஆர்ப்பாட்டம். நான் பல போராட்டங்களை, தமிழ்நாட்டின் பெரும்பான்மை சமூகமாக இருக்கிற வன்னியர் சங்கம் பல போராட்டங்களை நடத்தி உலகத்திலேயே ஒரு தனித்த ஒரு சமூகத்திற்காக போராடி உயிர் நீத்து 108 சாதிகளுக்காக பிற்படுத்தப்பட்ட எம்பிசி, மிகவும் பிற்படுத்தப்பட்ட என்கின்ற ஒரு பட்டியலை உருவாக்கிய வரலாற்று சிறப்புமிக்க சமூகம் தான் நம்முடைய வன்னியர் குல சமூகம். அப்படிப்பட்ட சமூகம் சாதிக்காக மட்டும் போராடவில்லை, தமிழுக்காக போராடியது, தமிழ் இனத்தினுடைய அரசியல் விடுதலைக்காக போராடியது, அது ஈழத்தமிழர்களினுடைய விடுதலைக்காக போராடி தடாவையும் புடாவையும் எதிர்கொண்டது, சாதிகளை எல்லாம் ஒருங்கிணைத்தது. அதுதான் இன்னைக்கு மேடையில் பட்டியல் ஒடுக்கப்பட்ட சமூகத்தின் தலைவர்கள், நம்முடைய பொற்கொடியம்மா மாதிரி, எங்க ஜெகன்மூர்த்தியா மாதிரி எல்லா ஒடுக்கப்பட்ட சமூகங்களும் மேடையை அலங்கரித்திருக்கிறோம். மிகவும் பிற்படுத்தப்பட்ட தலைவர்கள் இங்க இருக்கோம். அரசியல் கட்சிகளை கடந்து நம்ம வந்திருக்கோம். இன்னும் சொல்ல போனா சமயங்களை கடந்து எங்க தடா ரஹீம் மாதிரி இஸ்லாமிய தலைவர்கள் இங்க வந்திருக்கிறோம். அப்ப இங்க நமக்குள்ள சாதியை கடந்து, மதத்தை கடந்து, அரசியல் வேறுபாடுகளை கடந்து இப்பொழுது நாம் தமிழராய் இந்த சமூக நீதி தளத்தில் சாதிகளுக்குள் இருக்கிற ஏற்ற தாழ்வுகளை தகர்த்து சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி உடனடியாக அனைத்து சமூகத்திற்கும் சமமான சமூக நீதியை வலியுறுத்ததான் இப்ப நாம இந்த போராட்ட ஆர்ப்பாட்டத்தை நடத்துறோம். இது தேர்தல் நெருங்கி வருகிறது, ஒரு அரசியல் கூட்டு இயக்கம். ஆகவே என்கின்ற பார்வையில் நம்ம இதை பார்க்க வேண்டிய அவசியம் இல்லை. ஆண்டு கணக்கில் இந்த இயக்கம் தோன்றியதே இடஒதுக்கீட்டுக்காக தோன்றிய இயக்கம் தான். இந்த இயக்கம் தோன்றி வாழ்நாளெல்லாம் போராடுகிற ஒரே இயக்கமும் நம்முடைய இயக்கம் என்பதனால் முழு தகுதியை பெற்றிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சியும் அதன் தலைவர் மருத்துவர் ஐயா அவர்களும் ஏற்றுக்கொண்டிருக்கிற இந்த கோரிக்கையை வலியுறுத்தி இது வெற்றியடைய செய்ய தமிழ்நாடு அரசும் மத்திய அரசும் உடனடியாக இந்தியா முழுக்க சாதிகளை வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி மத்திய அரசு பணியிலும் உரிய ஒதுக்கீடு, தமிழ்நாட்டில் அனைத்து சமூகங்களுக்கும் சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி விகிதாச்சார அடிப்படையில் இடஒதுக்கீட்டை பகிர்ந்தளித்திட இந்த நியாயமான, நேர்மையான, இயற்கை நீதிப்படியான இந்த கோரிக்கையை தமிழ்நாடு அரசு உடனடியாக நிறைவேற்ற வலியுறுத்தி நடைபெற்றிருக்கிற இந்த ஆர்ப்பாட்டத்திற்கு தமிழ்நாடு கொங்கிளைஞர் பேரவை, பாட்டாளி மக்கள் கட்சி எடுக்கிற எல்லா வகையான இந்த சாதி வாரியாக கணக்கெடுப்பு நடத்தி சாதிய சமத்துவத்தை தாய் தமிழ் மண்ணில், இந்திய மண்ணில் நிலைநிறுத்தி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாய் குவிந்து கிடக்கிற ஒரே இடத்தில் ஒரே சமூகம் அனுபவித்து வருகிற அந்த நிலையை தகர்த்து
கடைசி மனிதனும் ஆடும் மாடும் மேய்க்கிற, காடு கழனியிலே உழுது பயிர் செய்கிற, கால்நடைகளோடு வாழுகிற, உழைத்து வாழுகிற பாட்டாளி உறவுகளும் அரசியல் அதிகாரத்தை நுகர்ந்திட சாதிவாரி கணக்கெடுப்பை உடனே நடத்தி அனைத்து சாதிக்கும் நீதி வழங்கிட வலியுறுத்தி வாய்ப்புக்கு நன்றி பாராட்டி நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம்.